அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மற்றொரு அருமையான பதிவை பார்க்கலாம். எனது நண்பர் காந்தி என்பவர் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த ஒரு பதிவு. குறிப்பா இந்த பதிவு நம்ம ரிட்டையர் ஆனவங்களுக்குன்னு சொல்லலாம், ரிட்டையர் ஆக போறவங்களுக்கு ஒன்றும் சொல்லலாம். ஸோ இது ஒரு நல்ல பதிவு. அனைவருமே கூட படித்தாலும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நாம் இந்த பதிவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இது நிஜ பதிவா கற்பனை பதிவா என்று தெரியவில்லை. இது ஒரு பதிவு, அப்படி எடுத்துக்கலாம். நாராயணமூர்த்தி ஓய்வு பெற்ற உயர்நிலை IAS அதிகாரி. ஆரவாரம் மிக்க பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் தனது மகன் பெங்களூரில் வாங்கியிருந்த டீலக்ஸ் பிளாட்டில் குடியேறினார். அது சுமார் 2000 குடியிருப்புகள் கொண்ட மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ். அதிகார தோரணையில் மிதந்து பழக்கப்பட்ட அவருக்கு இந்த ஓய்வான வாழ்க்கை நிறையவே சலிப்பையும் வெறுப்பையும் தந்தது. செட்டிலாகி சில நாட்கள் ஆன பின் ஒரு நாள் காலார குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் அமைந்துள்ள நீண்ட நடைபாதையில் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். இவரை யாருக்கும் தெரியாததால் எவரும் கண்டுகொள்ளவில்லை. யாரிடமும் பேசாது விரக்தியோடு சில நிமிடம் நடந்துவிட்டு அங்குள்ள பூங்காவில் உள்ள பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்தார். பெஞ்சில் சுமார் 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதியவரும் அமர்ந்திருந்தார். அரைக்கை கதர்ச்சட்டை கதர் வேஷ்டியுடன் ஒரு காங்கிரஸ் தியாகி போல் இருந்தார். சிறிது நேரம் சென்றது. பெரியவர், நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா என வினவினார். அவ்வளவுதான். மடை திறந்த வெள்ளம் போல நாராயணமூர்த்தி தனது சுய புராணத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார். தான் தனது 25ஆம் வயதில் IAS தேர்வில் சிறப்பாக தேறியது, 35 ஆண்டு காலம் IAS அதிகாரியாக பல அரசு துறைகளில் பணியாற்றியது, தான் பெற்ற விருதுகள் மற்றும் சாதனைகள், சிறப்பு செயலராக ஓய்வு பெற்றது, தனது மகன் மகள் இருவரும் IITயில் படித்த பின் அமெரிக்காவில் செட்டில் ஆனது, அவரது 4 பேர குழந்தைகள் என ஒன்று விடாமல் சுமார் அரை மணி நேரம் தனது பெருமைகளை சற்று கர்வத்தோடு விரிவாக கூறி போரடித்து விட்டார். பெரியவர் அமைதி காத்தார். வியந்து பாராட்டுவார் என எதிர்பார்த்த நாராயணமூர்த்தி ஏமாற்றமடைந்தார். பின்னர், இங்கு யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சரியா பேச மாட்டாங்களே என வெகுவாக ஆதங்கப்பட்டார். நீங்க பேசினா அவங்களும் பேசுவாங்க என பெரியவர் ஆரம்பித்தார். அங்கு சற்று தள்ளி மற்றொரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த தன்னை போன்ற ஒரு முதியவரை காட்டி, அவன் பெயர் ஆறுமுகம் பிள்ளை, எனது பால்ய நண்பன், கிளாஸ்மேட், ஆரம்ப பள்ளி ஆசிரியராய் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இங்குள்ள தமிழ் குழந்தைகள் ஆங்கிலமும் இந்தியும் சரளமாய் எழுதும் பேசும், ஆனா தமிழ் பேச வரும், எழுத படிக்க தெரியாது. அந்த குழந்தைகளுக்குன்னு பிரத்யேகமா ஒரு தமிழ் ஸ்கூல் நடத்துறான். இங்கு அவனை எல்லோருமே தமிழ் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அவனை இங்கு தெரியாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருந்தபடியே அறிமுகம் செய்தார். அதோ சிவப்பா உயரமா இருக்கிறவர் தான் வாசுதேவன் நாயர் என இன்னொருவரை அடையாளம் காட்டினார். அவர் இஸ்ரோ விஞ்ஞானியா பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றார். அடுத்து ஒருவரை காட்டி, அவர்தான் ஸ்ரீதர மேனன், சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி. அடுத்து ஒருவரை காட்டி, அவர்தான் ஸ்ரீதர மேனன், சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என அறிமுகம் செய்தார். அடுத்து ஆஜானுபாகுவாய் இருந்த சர்தார்ஜியை காட்டி, அவர்தான் உத்தம் சிங், இந்திய ராணுவத்தில் மேஜர் ஜெனரலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர் என அறிமுகம் செய்தார். கடைசியாக காக்கி பேண்ட் நீல ஷர்ட் போட்டிருந்த ஒருவரை காட்டி, அவர்தான் கலியமூர்த்தி, BHEL போர்மேனாக இருந்து ஓய்வு பெற்றவர். இந்த குடியிருப்பின் முதுகெலும்பே அவர்தான். எங்களது கௌரவ ஃபெசிலிட்டி மேனேஜர், எங்களது பிளம்பிங் எலக்ட்ரிக் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மகான் என அறிமுகம் செய்தார். மேலும் கூறினார், இவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள், பொதுவான விஷயங்களை பேசி மகிழ்வார், யாரும் தங்களது கடந்த கால பெருமைகளை அசை போடுவதில்லை. மேலும் கூறினார், இவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள், பொதுவான விஷயங்களை பேசி மகிழ்வர்,
யாரும் தங்களது கடந்த கால பெருமைகளை அசை போடுவதில்லை. மேலும் என்னையும் ஆறுமுகத்தையும் தந்தை போல் பாவித்து மரியாதை செலுத்துவர் என விரிவாக எடுத்து கூறினார். தங்களை பற்றி ஏதும் சொல்லவில்லையே என நாராயணமூர்த்தி வினவினார். பெரியவர் மெதுவாக, நான் இருமுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளேன். திருமணம் ஏதும் செய்து கொள்ளவில்லை. இங்குள்ள குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவராக செயல்படுகிறேன் என ஆர்ப்பாட்டமின்றி கூறினார். ஆடிப்போனார் நாராயணமூர்த்தி. பெரியவர் மேலும் அறிவுரையாக சில விஷயங்களை கூறினார். ஓய்வு பெற்ற நிலையில் உள்ள நாம் அனைவரும் ஃபியூஸ்டு பல்பு மாதிரி தான். பல்புகளில் பல வகை உண்டு. 0 வாட் பல்பு வெடிவிளக்காய் பயன் தரும். 40 வாட் பல்பு குறைவான வெளிச்சம் தேவைப்படும் பகுதிகளில் பயன்படுத்தப்படும். டியூப்லைட் பரவலான வெளிச்சத்தை தரும். ஹெட்லாம்ப் காரில் பயன்படும். ஹாலோஜன் லேம்ப் உயர்நிலைகளில் பயன்படும். ஆனால் எல்லாம் வெளிச்சம் தரும். பயன்பாடுகள் தான் வெவ்வேறு. ஆனால் பியூஸான நிலையில் அவை மாற்றப்படும். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் வெவ்வேறு பணி நிலைகளை மேற்கொண்டு அதற்குரிய பணிகளை செய்கிறோம். ஓய்வு என்பது ஃபியூஸ்டு பல்பு நிலை. இதை உணர வேண்டும். நமக்கு மாற்றாக மற்றவர் தயாராக இருக்கையில் வழிகாட்டி ஒதுங்குகிறோம். ஆனால் உதிக்கும் சூரியனின் மதிப்பே தனி. அதனை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் நாம் மறையும் சூரியனை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் இரண்டுமே சூரியன் தான். ஒளி தரும் காலை கதிரவன் நமது பனிக்காலம் போன்றது. சுறுசுறுப்பாய் இயங்குகிறோம். மாலை நேரத்தில் ஓய்வை நாடுகிறோம். நமது பணி ஓய்வும் மாலை கதிரவன் போன்றதே. அமைதி நாடி ஓய்வுற்று இருக்க வேண்டிய மாலை வேளைகளில் காலை நேர கனவுகள் அர்த்தமற்றவை. அவற்றை அசை போடுவது பேதமையே. மாலை நேர நிஜங்களில் காலை நேர கனவுகள் அர்த்தமற்றவை என போதனை செய்தார். மன தெளிவு பெற்றார் நாராயணமூர்த்தி. மேலும் இதில் குறிப்பிட்டது படித்ததில் பிடித்தது பகிர்வு என்றும் எனது நண்பர் காந்தி அவர்கள் பகிர்ந்திருந்தார். நண்பர் காந்தி அவர்களுக்கு மிக்க நன்றி. நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம், நமது பல பதிவுகள் நாம் இட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது இசைப்பதிவாக இருந்தாலும் சரி, இசை தொகுப்பு பதிவுகளாக இருந்தாலும் சரி, குட்டி கதையாக இருந்தாலும் சரி, இந்தி கதையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கான கதைகளுமாக இருந்தாலும் சரி, எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை நான் வைக்கின்றேன். நீங்கள் நமது சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க, பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு பகிருங்கள், அதாவது ஷேர் பண்ணுங்க. ஒரு எஃபர்ட் எடுத்து நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் சொல்லப்படும் போது அது மற்றவர்களுக்கும் சேர்ந்து அடைந்தால் நமக்கு மகிழ்ச்சி தானே, இல்லையா? மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். நன்றி.